2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா வருகை தந்துள்ளார். செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், வணக்கம். வழக்கமான நடைமுறைகளுக்கு மாறாக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் புதினை வரவேற்றார். விவரங்களை சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திற்கு நேரில் சென்று உலக தலைவரை வரவேற்பது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான செயலாகவே இருக்கின்றது. கனடா பிரதமர் உள்ளிட்ட பிற நாட்டின் பிரதமர்கள் இந்தியா வந்தபோது கூட அவர் இவ்வாறு நேரில் சென்று வரவேற்றதில்லை. ஆனால் புட்டின் அவர்கள் இந்தியா வருகை தந்திருக்கக்கூடிய சூழலில் அவரை வரவேற்பதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய பாலம் விமான நிலையத்திற்கு விமானம் தரையிறங்குவதற்கு முன்பாகவே மோடி அவர்கள் அங்கு சென்று காத்திருந்து தற்பொழுது புட்டின் அவர்களை வரவேற்றிருக்கிறார். இதன் மூலமாக இந்த 2 நாட்டு உறவுகள் மட்டுமல்லாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இடையில் இருக்கக்கூடிய அந்த நல்லுறவு என்பது பெரிய அளவில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு வெறும் 2 நாடு உறவு சார்ந்த விஷயமாக மட்டுமில்லாமல் உலக அளவில் உற்று நோக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்கா இந்தியா மீது ரஷ்யா மீது தொடர்ச்சியாக வரி விதிப்பு போன்றவற்றை செய்து வரக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த நேரில் சென்று வரவேற்கக்கூடிய விஷயம் என்பது அதைவிட மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ரஷ்யா இந்தியா உறவை பொறுத்தவரை ஆண்டாண்டுகளாக பல தசாப்தங்களாக தொடரக்கூடிய நல்லுறவு, அதை பிரதமர் நரேந்திர மோடியும் அதே வழியில் தொடர்ச்சியாக கையாண்டிருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் ஒரு மிக முக்கியமான போட்டோ என்பது வைரலாகி வந்தது. அதில் பின்னணியில் பிரதமர் நரேந்திர மோடி நின்று கொண்டிருப்பார். முன்பாக புட்டினுக்கு அருகில் அப்பொழுதைய பிரதமரான வாஜ்பாய் அவர்கள் அமர்ந்திருப்பார். அந்த அளவிற்கு அந்த புகைப்படம் என்பது பல கதைகளை சொல்லி இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகளாக புட்டினுடன் இந்தியாவுடனான நல்லுறவு என்பது நீடித்திருக்கிறது என்பதை தான் அந்த புகைப்படம் சொல்லி வந்தது. பல்வேறு முக்கிய டிப்ளமேட்டுகள் அனைவருமே இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பாராட்டி வந்தார்கள். இக்கட்டான சூழலில் இந்தியாவிற்கு ரஷ்யாவும் ரஷ்யாவிற்கு இந்தியாவும் துணை புரிந்து வந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த உறவின் நீட்சி என்பது அடுத்த கட்டத்திற்கு பரிணமித்திருக்கிறது என்பதை தான் இந்த விஷயம் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இங்கிருந்து நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களுக்கு புட்டின் அவர்கள் செல்ல இருக்கின்றார். ஹைதராபாத் இல்லம், அதே போல குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட முக்கியமான இடங்களுக்கு அவர் செல்கிறார். இன்று இரவு புட்டின் அவர்களுக்கு பாரம்பரிய முறைப்படி பிரதமர் நரேந்திர மோடி விருந்து என்பது வழங்குகிறார். முன்னதாகவே ரஷ்யாவின் துணை பிரதமர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கும் வந்து மூத்த அமைச்சர்கள் பலரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதே போல ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து மிக நீண்ட விரிவான ஒரு விவாதம் என்பதும் நடத்தப்பட்டிருந்தது. இதில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடங்கி பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாக உள்ள சூழலில் அதைவிட மிக முக்கியமானது 2 நாடுகளுக்கும் இடையில் நீடிக்கக்கூடிய இந்த நட்புறவு என்பதுதான். நாளைய தினம் காலை வழக்கமாக பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புட்டின் அவர்களுக்கு சிறப்பான சிகப்பு கம்பள வரவேற்பு என்பது வழங்க இருக்கின்றார். அதற்கு பிறகு காலை சிற்றுண்டி என்பதும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த மிக முக்கியமான 2 நாடுகளுக்கு இடையிலான மாநாடு என்பது தொடங்குகின்றது. இந்த மாநாட்டின் என்னென்ன மாதிரியான முக்கிய விஷயங்கள் வர இருக்கின்றது என்பதுதான் உலகமே உற்று நோக்கி இருக்கக்கூடிய விஷயம். ஏஐ தொழில்நுட்பம் தொடங்கி வான்வெளி ஆராய்ச்சி தொடங்கி பல்வேறு முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட இருக்கின்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை அவர் வெளிநாடுகளுக்கு செல்வது, அதிலும் குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடங்கியதற்கு பிறகு அவர் வெளிநாடுகளுக்கு செல்வது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட இந்தியாவிற்கு அவரது வருகை என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, தீவிரவாத ஒழிப்பு என்று இந்த 2 நாடுகளுமே பல்வேறு முக்கிய விஷயங்களை விவாதிக்க இருக்கிறார்கள். தற்பொழுது புன்முறுவலுடன் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பாலம் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றிருக்கிறார் என்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாடாளுமன்ற அலுவல்கள் அனைத்துமே 5 மணிக்கும் அதே போல 5:30 மணிக்கு மாநிலங்களவையும் முடித்து வைக்கப்பட்டதற்கு பிறகு மூத்த அமைச்சர்களும் தற்பொழுது விமான நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் இரவு உணவு வழங்கப்படும் அந்த சிறப்பான இரவு உணவு வழங்கப்படும் பொழுதும் முக்கிய மத்திய அமைச்சர்களும் உடன் இருக்கின்றார்கள். வெறும் டின்னராக மட்டும் இல்லாமல் அதை ஒட்டிய நிறைய முக்கியமான விஷயங்களும் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யாவை அமைதி ஒப்பந்தத்திற்காக நெருக்குதல் கொடுத்து வரக்கூடிய சூழலில்
இந்தியாவின் நிலைப்பாடு என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்புகள் என்பது நடக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் இந்தியா தற்பொழுது வரை இருந்திருக்கிறது. அதே போல தீவிரவாத ஒழிப்பு போன்ற விஷயங்களில் ஐநா சபையில் இந்தியா முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வரும் பொழுது ரஷ்யா அதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. இத்தகைய நல்லுறவு என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தான் மிக உறுதிப்படுத்துவதற்கான இந்த ஒரு சந்திப்பாக, இந்த ஒரு வருகை என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பொதுவாக இப்படியான சந்திப்புகள், அதே போல நேற்றைய தினம் G8 உச்சி மாநாட்டில் நாங்கள் பங்கெடுக்க போவதில்லை என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்திருந்தது. நன்றி நிரஞ்சன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.